சனாதன தர்மம் என்கின்ற மாபெரும் சமுத்திரத்தை பகவான் கிருஷ்ணர் ஒரு பக்கமும் அர்ஜுனர் ஒரு பக்கமும் வேதங்கள் என்கின்ற மத்தால் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள் என்கின்ற மத்தால் கடைந்திட கிடைத்ததுதான் பகவத்கீதை என்கின்ற அமிர்தமாகும். இந்த அமிர்தத்தை தேவர்கள் தங்களுக்கே உரித்தானது என்று சொந்தம் கொண்டாட முடியாது. உலகத்தில் வாழும் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயம் அனைவருக்குமே உரித்தானதாகும். திருக்குறள் எப்படி உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறதோ அதே போல பகவத்கீதையானது மக்கள் அனைவருக்குமே உரித்தானதாகும். இது ஒரு மத சார்பற்ற நூலாகும். அமிர்தமானது இரவா பெருநிலையை வழங்கக்கூடியது. ஆனால் பகவத்கீதையானது பிறவா பெருநிலையை வழங்கக்கூடியது. பிறந்தால்தானே இறப்பதற்கு. பகவத்கீதை பற்றிய இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் பகவத்கீதை முழுவதும் எளிய தமிழ் நடையில் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை முழுவதும் கதையாக கேட்க விரும்பினாலும் மற்றவர்களுக்கு கீதைக்கு நீங்கள் தொண்டு செய்ய விரும்பினாலும் இந்த கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.